Kana good morning all of you, welcome to our Max Ma'am channel. நல்லா படிக்கிறீங்களா? நல்லா இருக்கா? புரியுதா? கண்ணு இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம் இந்த 4th chapter. இன்னும் one word 4.6 மட்டும்தான் இருக்கு. பெரிய சமயம் இந்த பயிற்சி 4.5 அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நல்லா தரவா பார்த்துக்கோ. இதுல இருந்து உனக்கு 5 மார்க் கேட்பாங்க. சரியா கண்ணு? இப்போ லாஸ்ட் பாரு எக்ஸாம்பிள் 429 சால்வ் cos of sin inverse of பார்த்துக்கோ கண்ணு. காசுக்குள்ள sin inverse of என்ன கொடுத்துருக்காங்க? x by root of 1 plus x squared equal to sin of cot inverse குள்ள 3 by 4னு கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண அப்படின்னாவே எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை தங்கம். இதை நீ ஏன்னு எடு, இதை பின்னு எடு, இவ்வளவுதான். என்னன்னு எடுத்துக்கிற? டேக். நல்லா பார்த்துக்கோ சாமி. இது ஏன்னு எடுக்கிற. ஏ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ்குள்ள எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. புரியுதா தங்கம்? அப்போ சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சுன்னா சைன் ஏ. நல்லா பார்த்துக்கோ. அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைனுடைய ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஏவுக்கான ட்ரையாங்கிள் வரைகிறேன் பாருங்க. இது ஏ, இது 90 டிகிரி. கண்ணு ஏவுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸு, இது ஆப்போசிட்டு. ஹைபாட்னியூஸில் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடு வேணும். அப்போ ரூட்டுக்குள்ள அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டை பண்ணி அதிலிருந்து ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டை கழிக்கணும். இதனுடைய ஸ்கொயர்டு மைனஸ் இதனுடைய ஸ்கொயர்டு, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு. இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட் நீங்கி போயிடும். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சுன்னா 1, 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். புரியுதா தங்கம்? அப்போ இது நம்ம ஏன்னு எடுத்துருக்கிறோமா ராஜா? அப்போ இதிலிருந்து காஸ் ஏ. அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு என்ன? நமக்கு ஃபார்முலா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடில் 1, ஹைபாட்னியூஸு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது புரியுதா தங்கம்? ஜஸ்ட் இது ஏன்னு எடு ராஜா. ஏன்னு எடுத்து ஏ எடுத்தினாவே சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட போனால் சைன் ஏ, ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். அதிலிருந்து அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ள ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு நீங்கி போயிடும். இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு அடிப்படும். 1க்கு ரூட் எடுத்தால் 1. இதிலிருந்து காஸ் ஏ, இது ஏ தானே எடுத்திருக்கேன். அப்போ காஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கோ. இதே தான் தங்கம். இதை பின்னு எடுத்துக்கோ. எதை பின்னு எடுத்துக்கிற? காட் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 4 ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கோ. இப்போ புரியுதா? அப்போ காட் இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா காட் பின்னு வந்துடும். அப்போ உனக்கு காட் பி ஈக்குவல் டு 3 by 4னு வரும். காட் பி இதில் அப்படியே வச்சு போடலாம், அல்லது டேனாக நீ மாற்றிக்கிட்டினாலும் சரி. அப்போ டேன் பி அப்படின்னா நமக்கு என்ன வரும்? காட் வந்து டேனுடைய ரெசிப்ரோக்கலா 4/3. டேனுக்கான ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை சரியா அட்ஜசன்ட் சைடு. புரியுதா தங்கம்? இல்லை இதுக்கே எனக்கு ஃபார்முலா தெரியும்னா இதுலேயே போட்டுக்கோ. அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு எப்படி போட்டினாலும் ஒன்று தான். காட்டை ரெசிப்ரோக்கலா மாற்றினா டேனு, இதை ரெசிப்ரோக்கல் மாற்றினா 4/3. டேனுனா டக்குன்னு உனக்கு ஃபார்முலா தெரியும், அதனால் நான் இப்படி போட்டுட்டேன். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ பிங்கிற ட்ரையாங்கிள் போடு. இது 90 டிகிரி தங்கம். இது பிஏ. பிக்கு பாருங்க ஆப்போசிட் சைடில் 4, அட்ஜசன்ட் சைடில் 3. அப்போ ஹைபாட்னியூஸ் வேணும். ஹைபாட்னியூஸ் வேணும்னா ரூட்டுக்குள்ள ஆப்போசிட் ஸ்கொயர்டு, ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டு ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்டு. இது பெரிய பக்கம் கூட்டணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 9
அப்போ ரூட்டுக்குள்ளே 25 25க்கு ரூட் எடுத்தால் 5 புரியுதா கண்ணு ஹைபாட்னியூஸ் வேணும்னா நடுவாண்ட ப்ளஸ்ஸு அதே அட்ஜசன்ட் வேணும்னா நடுவாண்ட மைனஸு ஆப்போசிட் வேணாலும் மைனஸ் தான் இப்போ இதில் பாரு இதை பின்னு எடுத்துக்கிட்டோமா சாமி அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சைன் பி சைனுக்கு ஃபார்முலா என்ன ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் அப்போ ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது 4 ஹைபாட்னியூஸ் வந்து 5 இதிலிருந்து சைன் பி தெரிஞ்சு போச்சு சைன் பி ஈக்குவல் டு 4/5 இப்போ நம்ம கணக்குக்கு வரலாம் சாமி நம்ம கணக்கு இது ஏன்னு எடுத்தேன் இது பின்னு எடுத்தேன் அப்போ என்ன கணக்கு காஸ் ஏ ஈக்குவல் டு இது சைன் பி புரியுதா தங்கம் அப்போ காஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற பாரு காஸ் ஏ 1/√1 + x² ஈக்குவல் டு சைன் பி என்ன கண்டுபிடிச்சிருக்க 4/5 புரியுதா அப்போ இப்போ கண்ணு இது நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்று ஏன்னா இது கீழே இருக்கு நான் எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது இதுவும் ரெசிப்ரோக்கலாக மாறும் அப்போ √1 + x² ஈக்குவல் டு இது ரெசிப்ரோக்கலாக மாறினா 5/4 இப்போ இந்த ரூட்டை நீக்கிறதுக்காக போத் சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ரூட் நீங்கும் அப்போ 1 + x² ஈக்குவல் டு புரியுதா கண்ணு ஸ்கொயர் போத் சைடு ஏன்னா இந்த ரூட்டை நீக்கணும் அதுக்காக ஸ்கொயர் போத் சைடு அப்போ ரூட்டு நீங்கி போயிடும் இதை ஸ்கொயர் பண்ணால் 25 / 4 ஸ்கொயர் பண்ணால் 16 இப்போ இந்த +1 அந்தாண்ட போச்சுன்னா -1 தங்கம் அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் x² ஈக்குவல் டு 25 / 16 -1 புரியுதா தங்கம் இது வேண்டாம் நமக்கு இந்த +1 இந்த +1 இந்த சைடு கொண்டு போயிடு அப்போ x² ஈக்குவல் டு இப்போ பாருக்கண்ணு கிராஸ் மல்டிபிள் பண்ண அப்போ 25 - 16 / 16 இது போய் கிராஸ் மல்டிபிள் பண்ணும் அப்போ x² ஈக்குவல் டு 25ல் 16 கழிச்சின்னா 9/16 இப்போ ஸ்கொயர்டு நீக்கிறதுக்காக ரூட் எடுங்க போத் சைடு ரூட் எடுத்தீங்கன்னா x ஈக்குவல் டு +or - 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3a 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4 அப்போ நம்ம ஆன்சர் +or - என்ன வந்திருக்குது 3/4 இதுதான் ஆன்சர் இப்போ இது புரியுதா சாமி இதில் ஏதாச்சும் உனக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை இது ஏன்னு எடுத்துக்கோ ராஜா ஏன்னு எடுத்துட்டு சைன் ஏவை கண்டுபிடி சைன் ஏவில் ஆப்போசிட் சைடு ஹைபாட்னியூஸ் தெரியும் அட்ஜசன்ட் சைடு அதுலேருந்து காசியை கண்டுபிடிச்சிக்கோ பாரு இது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காசி அதே மாதிரி தான் இது பின்னு எடு ராஜா அப்போ பியிலேருந்து காட் பி தெரியும் காட் பி அப்படிங்கும்போது அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா tan b அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றும்போது 4/3ன்னு வரும் அப்போ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தெரியும் அதிலிருந்து ஹைபாட்னியூஸ் போட்டுக்கோ இதிலிருந்து இது பி அப்படின்னா சைன் பியை கண்டுபிடி கண்ணு இது காசியே கண்டுபிடிக்கிற இங்கே சைன் பி இது ஏன்னு எடுத்து காசியே கண்டுபிடிக்கிற இது பின்னு எடுத்து சைன் பி கண்டுபிடிக்கிற இப்போ காசியே ஈக்குவல் டு சைன் பி அப்படின்னு போட்டு நாம் என்ன பண்ணணும் எக்ஸை கண்டுபிடிக்கணும் நாம் கண்டுபிடிக்கிற எக்ஸு கீழே இருக்குது அதனால் இதை என்ன பண்ணிக்கணும் ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது இது ரெசிப்ரோக்கலாக மாற்றும் இதை மேலே கொண்டாடணும் அப்போ இதை தலைகீழாக மாற்று அப்போ பார்த்தும்போது 1 + x² மேலே போயிடும் √1 + x². அதே மாதிரி இதை தலைகீழாக போட்டிங்கன்னா 5/4 இந்த ரூட்டை நீக்கிறதுக்காக ஸ்கொயர் பண்ணேன் ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு நீங்கி போய் 1 + x². இதை ஸ்கொயர் பண்ணால் 25/16 இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இந்த ஒன்று வேண்டாம் +1 இந்தாண்ட போச்சுன்னா -1 கிராஸ் மல்டிபிள் பண்ணேன் அப்போ 25 - 16 / 16 அப்போ கழிச்சு போட்டிங்கன்னா 9/16 அப்போ எக்ஸ் மட்டும்தான் வேணும் ஸ்கொயர் வேண்டாம் அந்த ஸ்கொயர் நீக்கணும்னா ரூட் எடுக்கணும் போத் சைடு ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்தாவே +or - 9க்கு ரூட் எடுத்தா 3 16க்கு ரூட் எடுத்தா 4 இப்போ புரியுதா தங்கம் இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.